தலைவர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய விரத விருந்தினர் மற்றும் பிரமுகர்களை, அறிமுக உரை கருத்துரை ஆற்ற வந்திருக்கின்ற பெருமக்களை மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எல்லாவற்றுக்கும் மேலான வாசகர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரங்கத்திலே இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற எல்லோரும் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், வைத்தியர்கள். அதுக்குள்ளே நான் மட்டும்தான் சமுத்தி முகாமையாளர். என்ன நோக்கத்துக்காக என்னை இங்கே அழைத்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. என்னென்றால் இதில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், இந்த புத்தகத்தை வாசிச்சிருந்தால் அவர் ஏன் என்னை அழைத்தவர் என்றதற்கான காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதிலே 124ஆம் பக்கத்திலே 2வது பந்தியிலே குறிப்பிடுகிறார், சொந்த ஊரான கரவட்டியில் ஏது அயலவரான நண்பர் சவாரத்தினம் ராகவன் எழுத்தாளர் என்றும் போட்டிருக்கிறார். திருமறை கலாமன்றத்தின் கலைமுகம் என்ற இலக்கிய சஞ்சிகையின் அமுதமலருக்கு நேர்காணல் ஒன்றை தர முடியுமா என்று 2025 மே மாதம் என்னை கேட்டார். என்னை தானே நேர்காணல் செய்வதாகவும் அவர் கூறினார். எனது பத்திரிகைத்துறை வாழ்க்கையை நிரலொழுங்கில் விவரிக்கக்கூடியதாக கேள்விகள் அமையுமானால் நேர்காணலை தர முன்வருகிறேன் என்று நான் அவரிடம் கூறினேன். அவரும் அதுக்கு ஒத்துக்கொண்டதால் இணங்கினேன். ஏனென்றால் அவரே எனக்கு அறிமுகம் இல்லை. நான் சிறுவனாக இருக்கின்ற போது எங்களுடைய ஊரிலே செல்லாச்சியக்கான்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தவர். அவள் ஒரு பெட்டி கடை வைத்திருந்தார். அந்த பெட்டி கடையிலே எங்களுடைய அம்மா கொப்பி கணக்குக்கு காசு வாங்கிறது, அப்போ கொப்பி கணக்குக்கு சாமான் வாங்கிறது. இப்போ நான் அம்மாவோட போவேன். அங்கே அவருடைய மகள்மார் 2 பேர் நிற்பார்கள். அதிலே திலகமக்கான்னு சொல்லி ஒரு ஆள் நிற்பாள். அப்போ நாங்கள் அந்த நேரம் போகிறது. அப்போ நல்ல பழக்கம் எங்களுக்கு. நாங்கள் போய் சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வருவோம். அப்புறம் அம்மா ஒரு கொஞ்ச காலத்தில் சொன்னால், திலகத்துக்கு கல்யாணம் முடிஞ்சது, மாப்பிள்ளை வீரேசரியில் வேலை செய்கிறாராமன்னு சொல்லி. அப்போ நாங்கள் வீரேசரியிலே அந்த நேரம் வேலை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் பெரிய ஆள் தானே. வீரேசரி பெரிய பேப்பர், நீளமான பேப்பர். அதில் வேலை செய்கிற ஆக்களும் பெரிய ஆக்களாகத்தான் இருப்பினவன்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த நேரம் வீரேசரி நீங்கள் பார்த்தீங்களா ஒரு மிளகாத்தூள் கலரில் வீரேசரி 2 இருக்கு. இப்போ அந்த கலரை மாற்றிட்டேன். கலர்கள்லையும் விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், சிறுவர்களாக இருந்த எங்களுக்கு அந்த கலர் பிடிக்கும். அப்போ வீரேசரி பேப்பரை கண்டால் எங்களுக்கு அந்த நேரம் வாசிக்க தெரியாது. அந்த கலருக்காக நாங்கள் எடுத்ததை வச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கு பிறகு அவரை நான் அப்படி ஒரு பிம்பம் தான் எனக்கு இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் போனால் போல் தினக்குரல் என்ற ஒரு பத்திரிகை வந்தது. அப்போ 1997ஆம் ஆண்டு. அப்போ நான் பல்கலைக்கழகத்தினுடைய புதுமுகமானவன். அந்த நேரம் எங்களுக்கு பத்திரிகைகள் வந்தால், புதிதாக பத்திரிகைகள் வந்தால் அதை வாங்குவது நாங்கள் அதில் ஒரு சந்தோஷம். அப்போ அந்த பத்திரிகையோட பரிச்சயமான நேரம். அதுக்கு பிறகு ஜேசுராஜா அவர்களோடு பழக்கம் ஏற்பட்ட காலத்திலே முக்கியமான திரைப்பட விமர்சகரும் இலக்கிய விமர்சகரும் ஆகிய திருவாளர் ஆனா ஜேசுராஜா அவர்களுடன் நட்பு ஏற்பட்ட பிறகு ஜேசுராஜா ஒரு கால் சொன்னார், இப்போ வார தமிழ் பேப்பர்களினுடைய எடிட்டோரியலில்
பெஸ்டான எடிட்டோரியல் வந்து தினக்குரலுடைய எடிட்டோரியல் தான். ஏனென்றால் அதை எழுதுறது தனபாலசிங்கம் என்ற ஒரு ஆள் என்று சொன்னேன். எங்களுக்கு அந்த நேரம் எங்களுக்கு ஞான குரு என்று சொன்னால் அது இயேசுராஜா தான். அவர் தான் எங்களுடைய ஞான குரு. அப்போ ரமேஷ் இருக்கிறார், சிரிக்கிறார். அப்போ அவர் வந்து சொன்னால் எங்களுக்கு அது வேத வாக்கு. அப்போ நாங்கள் என்னென்றால் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த எடிட்டோரியலை வாசிக்கிறது. பத்திரிகையில் எடுத்தால் முதல் ஆக்கள் யாரும் நீங்கள் பார்த்தீங்கள்னு சொல்லி சொன்னால் விஷயமான ஆக்கள் பத்திரிகையில் எதை பார்ப்பினோம் என்றால் ஆசிரியர் தலையங்கம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை தான் பார்ப்பினோம். அப்போ நான் அதை பார்த்தா இன்னும் ஒரு விஷயம் சொன்னேன். அதில் வந்து மறுபக்கம் என்ற ஒரு விஷயம் எழுதுறது. கோகர்ணன் என்ற பெயரில் பேராசிரியர் சிவசேகரம் ஒரு குலத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். எங்களுக்கு பேராசிரியர் சிவசேகரத்திலேயும் ஒரு ஈடுபாடு இருக்குது, இப்போவும் இருக்குது, ஒரு ஈடுபாடு இருக்குது. அப்போ அதையும் நாங்கள் வாசிப்போம். இன்னும் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, தினக்குரல் பத்திரிகையிலே ஆசிரியர் தலையங்கத்துக்கு பக்கத்திலே ஒரு விஷயம் எழுதப்படும். சமகால அரசியல் பகுப்பாய்வு உண்டு. பீஷ்மர் என்ற ஒரு ஆள் அதை எழுதுவார். பீஷ்மர் என்றால் யாருன்னு சொன்னால் இயேசுராஜா சொல்லிக்குது. அது வேறு எழுதவும் இல்லை, எங்களோட பேராசிரியர் சிவத்தம்பி தான். இவங்களுக்கு அது 3 விஷயம். அப்போ ஒன்று ஆசிரியர் தலையங்கம், மற்றது மறுபக்கம், மற்றது பீஷ்மர் எழுதுகிற அரசியல் ஆய்வுகள். அதில் இருந்து வந்து அவருடைய அப்பவும் எனக்கு முகம் தெரியாது, அவர் எப்படி இருப்பார்ன்னு தெரியாது. அப்போ பேப்பர்களில் எல்லாம் படம் பாறையில் ஆக்கள் எழுதுகிறாங்கன்ற படம் ஒன்றும் பாறையில். இப்போ பேப்பர்களில் இல்லாத படங்களும் பேரும் எழுதினான். கண்ணாடி போட்டிருப்பினம், டை கட்டி இருப்பினம், சில பேர் தோடுங்குத்தி இருப்பினம். அப்போ அந்த வசதி ஒன்றும் இல்லை. இப்போ வீரவத்தி தனபாலசிங்கம் என்றவர் யார் என்ன மாதிரி எண்ணங்களுக்கு தெரியாது. பிறகு ஒரு கொஞ்ச காலம் போனா போல கட்டவெளி நெல்லியடி பல்லனவு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக இருந்த திரு சிதம்பர பிள்ளை அவர்கள் சங்கம் செய்தி என்று ஒரு செய்தி மடலை வெளியிட துவங்கினார். அதிலே அவர் ஆக்களை கரோட்டியை சேர்ந்த ஆக்கள், மதிப்பார்ந்த ஆக்கள் இந்த படங்களை போட்டு குறிப்புகள் எழுதுவார். அதிலே முதல் எழுதப்பட்ட ஒரு குறிப்பு வீரவத்தி தனபாலசிங்கத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுதினார். அவருடைய படத்தோடு வந்தது. அப்போ நான் அந்த படத்தை பார்த்தது. கண்ணாடி போட்டவர், கண்ணாடி போட்டிருக்கிறார். அப்போ உண்மையில் படித்த ஆக்கள் எல்லாம் கண்ணாடி, பெரிய ஆக்கள் எல்லாம் கண்ணாடி போட்ட ஆக்களாக இருக்கிறபடியால் அவரும் ஒரு பெரிய ஆளுன்றதை உறுதிப்படுத்தி கொண்டோம். அதுக்கு பிறகு சமகாலம் என்ற ஒரு சஞ்சிகை வந்தது. சமகாலம் என்ற சஞ்சிகை வந்த நேரம் இந்தியாவிலே இருந்து வருகிற இந்தியா டுடே மாதிரி அந்த வடிவமைப்போட அரசியல் கட்டுரைகளுக்கென்று ஒரு தரமான சஞ்சிகை இலங்கையிலே முதல்ல எங்களுடைய தமிழ் துறையிலே வந்தது என்று சொன்னால் அது சமகாலம். இந்த சமகாலம் சஞ்சிகையை பார்த்த உடனேயுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, கெட்ட வழக்கம்தான். அது ஒரு விட முடியாத கெட்ட வழக்கம். எதுவும் பார்த்தால் அதுகளுக்கு எழுதணும் மாதிரி இருக்கும். அப்போ இதே மாதிரி இன்னொருவருக்கு தோன்றி இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இதுக்கு கட்டாயம் எழுதுவேன் എന്നിട്ട് அவர் எனக்கு என்ன செய்தாருன்னா, எனக்கு டெலிஃபோன் எடுத்தேன். டெலிஃபோன் எடுத்து என்ன சொன்னார், என்னண்டா இப்படி சமகாலம் என்று சொல்லி ஒரு சஞ்சிகை வருது, பார்த்த நீங்கள் ஒன்று கேட்டார். மன்னிக்கணும், நான் கொஞ்சம் இழுத்து தான் பேசுவேன். கொட்டாவி விடுறீங்கள், சில பேர் கண் துஞ்சுறீங்கள். தயவு செய்து என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் சிற்றுண்டிகள் எல்லாம் பெறுகிறது, இனி கொட்டாவி வராது என்று நம்புகிறேன். அடுத்ததாக அப்போ சமகாலம் அதில் இருந்து எனக்கு ஒரு டெலிஃபோன் எடுத்தார். என்னென்னா, இப்படி நான் தான் அந்த
அதனுடைய இலக்கிய பகுதிக்கு நான் தான் பொறுப்பு, நீங்கள் எனக்கு ஏதாவது எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி. அவன் நான் என்ன செய்தேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் 2-3 விஷயத்தை எழுதி அனுப்பினேன். எனக்கு பிறகுதான் விளங்கினது அவர் அதில் நான் எழுதக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் என்னோட டெலிஃபோனில் காய்ச்சவர். 2-3 தரம் நான் 2-3 விஷயம் எழுதி கொடுக்க அவர் சொன்னார், என்னென்னா இதுகளெல்லாம் இது பொருத்தம் இல்லாமல் கிடக்குது, வேறு விஷயங்கள் எழுதுங்கோண்டு. அப்போ நான் பிறகு ஒரு விஷயம் எழுதி கொண்டே அவர் ஒருக்கா டெலிஃபோன் பண்ணாக்க சொன்னார், நான் அப்போ பருத்தித்துறை பிரதேச செயலகத்தினுடைய பருத்தித்துறை சமத்தி வங்கியினுடைய முகாமையாளராக கடமையாற்றி கொண்டிருந்த காலப்பகுதி. அவர் சொன்னார், நான் பருத்துறையில் பெரிய மாவட்டத்தில் நான் நிற்கிறேன், நீங்கள் கட்டுரையை கொண்டு வந்து நேரில் தரலாம்னு சொல்லி நான் கொண்டே அவரோட கட்டுரையை நேரில் கொடுத்தேன். அந்த கட்டுரையும் அவர் பொருத்தமில்லைன்னு சொல்லி போட்டார். சொன்னால் அதுக்கு பிறகு நான் தீர்மானித்தேன், இனிமேல் சமகாலத்துக்கு என்ற வாழ்க்கையிலே எதுவுமே எழுதுறதில்லை. அதுதான் அவரும் எதிர்பார்த்தார். நான் விட்டுட்டேன். இடையில ஒரு கால் தனபாலசிங்கம் அவர்களோடு சக பத்திரிகையாளராக கடமையாற்றிய இன்னும் ஒரு பெரிய ஆளுமை, இந்த ஊரை சேர்ந்தவர், மட்டுவிலை பிறப்பிடமாக கொண்டவர், இப்பொழுது இந்த ஊரிலே வசித்து வருகிறார், ஜிடி கேதார்நாதன். இதே மாதிரி நான் ஒரு நேர்காணல் செய்ய விரும்பிய ஒரு பெரிய ஆளுமை ஜிடி கேதார்நாதன். அவரை சில பேர் நேர்காணல் எடுக்க போன நேரம் அவர் சொன்னது அவைக்கு, என்ன நேர்காணல் எடுக்கிறது என்றால் ராகவன் தான் வந்து நேர்காணல் எடுக்கணும், உங்களுக்கு நான் நேர்காணல் தர மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னவோ என்ன காரணமோ தெரியாது, நான் தான் எடுக்கணும்னு அவர் விரும்பினதுக்கு. இப்போ அது பெரிய சோகம் என்னென்றால் அவர் இப்போ சுய நினைவோடு இல்லை, அவரிடம் நேர்காணல் எடுக்க முடியாது. அப்போ அவர் ஒரு கால் நெல்லியடியில் இறங்கி அதில் டெய்லி நியூஸ் பேப்பர்கள் இதுகளெல்லாம் வாங்கி கொண்டு கேட்க, நானும் போனா போல் எங்கே போட்டு வாரீங்களா சொன்னார், யாழ்ப்பாணத்தில் திரைப்பட விழா நடக்குது, அதுக்கு போட்டு வாரன்னு சொன்னார். இப்போ நடந்து போகிறீங்களோ இருங்கோ சைக்கிளையும் ஏற்றி கொண்டு போயக்குள்ள சொன்னார், இதுலேயே இருக்கா நிப்பாட்டு, நான் பம்ப் பண்ண போடுறேன்னு சொன்னேன். அப்போ நான் நிப்பாட்டினேன். அவர் பம்ப் பண்ணபடியே என்ன கேட்டார், நீ ஏன் சமகாலத்துக்கு எழுதக்கூடாது? நான் சொன்னேன், நான் எழுதினான் சார், இன்னார் என்ன கேட்டது, நான் எழுதினான், ஆனால் அது பொருத்தமில்லைன்னு சொல்லி அவர் போட இல்லை, அதால் நான் எழுத விட்டுட்டேன். இப்போ அவர் சொன்னார், அந்த என்னட்ட கேட்ட ஆளுக்கு ஒரு நல்ல வசனம் சொன்னார், தமிழ் ஒரு இனிமையான மொழி, உங்களுக்கு தெரியும், அதுலேயும் கரவட்டி தமிழ் இன்னும் இனிமையானது. அவர் சொன்னார், அவன் ஒரு உலக்கியன், அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது, உனக்கு நான் தனபாலசிங்கத்தின் நம்பர் தாரன், நீ அனுப்பி போட்டு தனபாலசிங்கத்தோட கதைன்னு சொன்ன. சரி, கேதார்நாதன் விரும்புகிறார், கதைப்பம் என்று சொல்லி போட்டு நானும் சும்மா ஒரு விஷயத்தை, இதுவரைக்கும் நான் இவ்வளோ காலம் நான் சமகாலத்துக்கு எழுதினது கஷ்டப்பட்டு எல்லாம் சிந்திச்செல்லாம் எழுதினது, இது ஒன்றும் சிந்திக்காமல் ஒரு பரிசோதனை முயற்சி தான், சும்மா சிந்திக்காமல் எழுதினேன். எழுதி போட்டு அவர் தந்த நம்பருக்கு எடுத்து கதைச்சார். கதைக்க கேட்டார், நீ கரவட்டி இல்லை ஒன்று கேட்டார், ஓமன்ட்டு சொன்னேன். அப்போ நீ இன்னார் யாருன்னு கேட்டார், நான் சொன்னேன். சொன்னார், அப்போ நீ கேசி மாதவாக்கு என்ன முறை? கேசி மாதவா எனக்கு பெரியப்பா. அப்போ எல்லாரையும் கேட்டார், கேட்டு போட்டு சொன்னார், சரி என்று சொல்லி போட்டு வச்சுட்டேன். அதில் இருந்து சமகாலத்தில் நான் என்ன எழுதினாலும் வரும். நிறைய கட்டுரைகள் சமகாலத்தில் எழுதியிருக்கிறேன். அப்போ அவர் என்ன செய்தாருண்டா, அது எழுதுகிற மட்டும் இல்லை, எனக்கு 1500 ரூபா செக்கும் அனுப்புவார். அப்போ அவரால் நிறைய நான்
பயனடைந்திருக்கிறேன். அதுக்காகவும் நான் இங்கே பேச வந்தேன். என்னவென்று சொன்னால், இப்படியான நேர்காணல்கள் முக்கியமான விஷயம். என்னென்றால், சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்தது என்னென்னா, அவர் என்னோட நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கிறார். அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த என் கதைக்குள்ளே வரும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்தது. ஆனால் அதுகள் எல்லாம் முழுமையாக வரவில்லை. வெளிப்படையாக சில விஷயங்களை பேச முடியாது. ஆனால் உண்மையிலேயே இப்படியான விஷயங்கள் இந்த நேர்காணல்கள் என்ற அடிப்படையிலே வருகின்ற போதுதான் அது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், என்னென்றால் உங்களுக்கு தெரியும், நான் சின்ன விஷயத்தை சொல்லி போட்டு முடிக்கிறேன். நேரம் இருக்காம், நான் நேரம் இல்லாமல் பேசிக்கொண்டு போகிறது. நான் மருதங்கனி பிரதேச செயலகத்தில் 10 வருஷம் கடமையாற்றி இருக்கிறேன் சமுத்தி முகாமையாளராக. இப்பொழுது சாவச்சேரி பிரதேச செயலகத்திலே கடமையாற்றுகிறேன். நான் என்னுடைய மருதங்கனியிலே என்னுடைய பிஓ சாரம் நிகழ்விலே திட்டமிடல் பிரிவினுடைய தலைவர், அதாவது ஏடிபி பேசக்க சொன்னால் தான் இவருக்கு ஒரு மைக் வாங்கி பரிசளிக்கிறதுக்கு விரும்பினேன். ஏனென்றால் மைக்கே என்ற கையில் இருந்தால் வாங்கலாம். அதுக்காக எனக்கு மைக் பரிசளிக்கிறதுக்கு விரும்பினேன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு மைக் மேனியாக இருக்குது, மன்னிக்கணும். 10 நிமிஷம் டாக்டர் சொன்னபடியாக நான் முடிக்கிறேன். அப்போ என்னென்னா, சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இந்த நேர்காணலை பற்றிய விஷயத்தை பற்றி சொல்கிறேன். என்னென்னா, அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, பேராசிரியர் மௌன உருவை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் வடமோடி தென்மோடி கூத்துகள் இதுகள் எல்லாம் செய்கிற ஒரு பேராசிரியர். எங்களுடைய நாடக அரங்கியல் துறைக்கு முக்கியமான பங்களிப்பை செய்த ஒரு ஆளுமை. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே பொன்மணி என்ற ஒரு படம் எடுத்தவர், சினிமா படம். தர்மசேன பத்திராஜா என்ற சிங்கள இயக்குனர் தமிழ் நடிகர்களை வைத்து எடுத்த படம், சிறப்பான படம். அந்த படத்தை பற்றி நான் இயேசுராயாவோடு கதைத்து கொண்டிருக்கின்ற போது சொன்னேன். ரூபவாகினியிலே அப்போ அந்த நேரம் அந்த படத்தை காட்டுவார்கள் அடிக்கடி. நான் அந்த படத்தை பார்த்து விட்டு எனக்கு அந்த படத்திலே இப்போ ஒரே ஒரு காட்சி தான் ஞாபகத்தில் இருக்கின்றது. சவவண்டியில் பிரேதத்தை கொண்டு போகிற ஒரு காட்சி தான் அந்த படத்திலே எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. நான் அப்போ தான் இயேசுராயாக சொன்னேன், சார் அந்த படம் நான் பார்த்தேன்னா நான் மறந்து போட்டேன், எனக்கு அந்த ஒரு காட்சி தான் ஞாபகத்தில் இருக்குன்னு அவர் சொன்னார். இங்கிலீஷில் ஃப்ரேம் என்ற ஒரு மேகசின் வாரது. அந்த மேகசினுடைய அட்டை படத்திலே இந்த சவவண்டில் காட்சியை போட்டு அந்த ஆண்டினுடைய சிறந்த சொட் என்று சொல்லி அவங்க அதை குறிப்பிட்டிருந்தாங்கன்னு சொன்னார். அப்போ சொன்னார், உனக்கு சினிமா பார்க்க தெரியுது என்று சொன்னார். அந்த படம் உங்களுக்கு தெரியும், அந்த படத்திலே நடித்தவர்கள் யார் என்று சொன்னால் பேராசிரியர் நந்தி, கைலாசபதியினுடைய மனைவி சர்மமங்கலம், நாடகத்துறை விற்பனர் குழந்தை சண்முகலிங்கம், பேராசிரியர் மௌன உருவினுடைய மனைவி சித்திரலேகா மௌன உரு, இவர்கள் எல்லாம் அந்த படத்திலே நடிகர்களாக நடித்தார். அப்போ எனக்கு அந்த பொன்மணியை பற்றி ஒரு தகவல் தேவைப்பட்டது. நான் மௌன உருவை இதை போல ஒரு நேர்காணல் செய்தேன். அந்த பொன்மணி படத்தை பற்றி தான் அந்த நேர்காணல் முழுக்க. அந்த நேர்காணல் மௌன உரு சிறப்பிதழிலே வந்தது. இதல்ல விஷயம். மௌன உரு யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது ஒரு புத்தக வெளியீட்டுக்கு வந்தார். நான் இந்த ராகவனை சந்திக்கிறதுக்காகத்தான் இந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்தனான்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், நான் தான் சார் அந்த ராகவன். என்னை கட்டி அணைத்தார். கட்டி அணைத்து விட்டு சொன்னார், தம்பி, நீ இந்த பொன்மணியை பற்றி என்னிடம் எடுத்த நேர்காணல் நானும் சித்திரலேகாவும் அந்த காலத்துக்கு போட்டு வந்தவடாப்பா, இல்லாட்டி நாங்கள் அந்த காலத்துக்கு போயிருக்கவே மாட்டோம் என்று சொன்னார்.
கால இயந்திரத்தில் இறந்த காலத்துக்கு போய் வர்றது டைம் மிஷின் எல்லாம் பார்க்குறீங்க. இப்படியான விஷயங்களால் நாங்கள் அந்த காலத்துக்கு போட்டு திரும்பி வரலாம். அப்போ இந்த நேர்காணல் எடுத்ததிலே எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு இருக்கின்றது. அடுத்தது இன்னும் ஒரு சந்தோஷம், இந்த பாடசாலையிலே நான் 1982 ஆண்டிலே இருந்து 1989 ஆண்டு வரையும் ஒரு மாணவனாக கல்வி கற்றிருக்கின்றேன். நான் மாணவனாக இருந்தபோது அதிபராக இருந்தவர் முருகேசு கந்தப்பு என்று சொல்லப்படுகின்ற மன்னவன் கந்தப்பு. அவருக்கு கீழே நாங்கள் மாணவர்களாக படித்தோம். இப்போ அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் நிறைய சிலடை விஷயங்கள் கதைப்பார். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி போட்டு முடிக்கிறேன். அவர் சிலடையில கதைப்பார். அவரை இந்த பள்ளிக்கூடத்திலே அதிபராக வாரதுக்கு முன்னம் ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு அவரை போட்டிருக்கணும். அவர் கொஞ்சம் சைக்கிளில் வாரபடியாக கொஞ்சம் பிந்தி தான் வருவார். அப்போ அதிபர் கூப்பிட்டு கேட்டிருக்கிறார், என்ன மாதிரி மன்னவன் இப்படி வந்தால் சிலபஸ் என்ன வாயின்னு கேட்டிருக்கிறார். அவர் சொன்னாராம், ஓம் சார், சிலபஸ் கொடியாமல் போகுது, சிலபஸ் யாழ்ப்பாணம் போகுது, நான் எந்த சைக்கிளில் மெல்ல மெல்ல வாரணுன்னு சொல்லி. அப்படியான ஆளுமைகளுக்கு கீழே எல்லாம் படித்த இருமாப்பு எங்களுக்கு என்றும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த மேடையிலே என்னை பேச அழைத்து சந்தர்ப்பம் தந்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, நேரத்தை கடைப்பிடிப்பதற்காகவோ என்னவோ என்னை முதலாவதாக பேச விட்டார்கள். கடைசியாக பேச விடுவதாகத்தான் ஏற்பாடு இருந்தது. நான் திகைத்து போய்விட்டேன். ஏன்னா கடைசியாக பேசுகிறேன்டா இழுத்து பேசலாம். கன விஷயம் பேசுகிறதுக்கு வந்த நான். நன்றி.